இது தனிப்பட்ட துரை வைகோவோ எங்களுடைய பொதுச்செயலாளர் வைகோவோ அது முடிவெடுக்க முடியாது. நாங்கள் இந்த மாசம் 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா அங்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும். ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில ஒரு பார்ட்டியில எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, தனிநபர் ஒரு முடிவு எடுக்கிறத விட இயக்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுக்கணும், அதை நம்ம மதிக்கணும்னு சொல்லுவாங்க. எதிராக எடுத்தா கட்சி தாவல் தடை சட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பெறாதா? எப்படிங்க ஏங்க கட்சி தாவல்ங்கிறது நீங்க சட்டமன்றத்தில் நீங்க அதை எதிர்த்தோ இல்லாட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதுபடி நீங்க அதை எதிர்த்து நீங்க இது பண்ணாதான் நீங்க அதை பண்ண முடியும். நீங்க ஏங்க பொதுக்குழு நாங்க தீர்மானம் போட்டானா கூட்டில இருக்குமா இருக்க மாட்டோம் கொஞ்சம் தீர்மானம் போட்டோம்னா ஒண்ணு கட்சி தாவல் சட்டம் வந்துருமா? அவ்வளவு தூரம் மோசமா போச்சு ஜனநாயகம். நாங்க தனி இயக்கங்க மதிமுக. இல்ல நீங்க கூட எம்பி அடிக்கும் போது நாங்க தனியா நிற்பேன், தனி சின்னத்துல நிற்பேன் சொன்னீங்க. ஆனா இப்ப உங்களோட எம்எல்ஏக்கள் 2 பேரும் உதயசூரில் ஜெயிச்சனாலதான் நான் அவன் இல்லை அவன் நான் இல்லை. துரை வைகோவாக சேர்த்தாலும் என் சின்னத்துல நான் சொல்ல முடியும். மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இயக்கத்தோட இதுக்கு நான் பண்ண முடியாது.